விஜயின் பிரமாண பத்திரம் ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்துள்ள சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடும் அன்புமணி பிரிவின் சார்பாக போட்டியிடும் அவரது மனைவி சௌமியா அன்புமணியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தருமபுரி தொகுதியில் அவர் MP பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த சூழ்நிலையில் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ள சூழ்நிலையில் மீண்டும் தருமபுரி தொகுதியில் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். அவரது மனுவும் ஏற்கப்பட்டிருக்கிறது. இதே போல சாத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நயினார் நாகேந்திரனின் வேட்புமனுவும் ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை வேட்புமனு பரிசீலனையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ஜெக்ஷன் மற்றும் ஆட்சேபனைகள் அதிகமாக இருப்பதால் தேர்தல் பார்வையாளர் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவுறுத்தியிருக்கிறார். சுயேட்சை வேட்பாளர்கள் அந்த ஆதவ் அர்ஜுனாவின் சொத்து விவரங்கள், மனைவியின் நிறுவனங்கள் பற்றிய விவரங்கள் தவறாக இருப்பதால் அல்லது மறைக்கப்பட்டிருப்பதால் அந்த மனுவை ஏற்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து ஆதவ் அர்ஜுனா தரப்பில் விளக்கம் அளிக்கும் வரை அந்த மனு நிறுத்தி வைக்கப்படும், ஏற்கப்படாது என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் அவரை அறிவுறுத்தி இருக்கிறார். இதனால் ஆதவ் அர்ஜுனாவின் மனு இன்று மாலைக்குள் ஏற்கப்படுமா ஏற்கப்படாதா என்ற ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. முதல் காரணம் ஆதவ் அர்ஜுனாவின் மனைவியின் பெயரில் உள்ள 35 நிறுவனங்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. 1. 2. கையிருப்பாக 2 கோடி ரூபாய் வைத்திருக்க கூடாது என ஆட்சேபனை எழுந்திருப்பதால் ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவருடைய கையிருப்பு மற்றும் மனைவியின் நிறுவனங்கள், மேலும் அவருடைய வங்கி நிரந்தர வைப்பு தொகை, பிக்சட் டெபாசிட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய வட்டித்தொகை ஆகியவை குறித்த விவரங்களும் அதில் குறிப்பிடப்படவில்லை. இதுபோல ஒரு வங்கி பண பரிவர்த்தனை ஆவணங்கள் ஆதவ் அர்ஜுனா தரப்பில் முழுமையாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதால் அவருடைய மனு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. திருமங்கலம் தொகுதியில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமாரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் திருமங்கலத்தில் RB உதயகுமாரின் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் விஜயபிரபாகரின் மனு ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்மொழிந்தவர்களின் முகவரி மற்றும் வழிமொழிந்தவர்களின் முகவரி, அவருடைய விவரங்கள் ஆகியவை தவறாக இருந்தாலும், சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டிருந்தாலும், வங்கி பண பரிவர்த்தனைகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் அந்த வேட்புமனுக்கள் ஆட்சேபம் தெரிவித்தால் அவை நிறுத்தி வைக்கப்படும். இன்று மாலைக்குள் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அந்த உரிய ஆவணங்களையும் உரிய விவரங்களையும் வழக்கறிஞர்களின் ஒப்புதலோடு அதை பிரமாண பத்திரமாக அவர்கள் தாக்கல் செய்யும் பட்சத்தில் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கூறப்படுகிறது. இதுவரை வந்துள்ள வேட்புமனு பரிசீலனையின் முடிவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின், இது தவிர தாவேகா தலைவர் விஜய் மற்றும் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடும் SDPI கட்சியின் திமுகவின் கூட்டணி வேட்பாளர் நெல்லை முபாரக் ஆகியோரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் விஜயின் மனு ஏற்கப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜயின் மனு என்ன ஆனது என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் காட்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய துரைமுருகனின் மனு ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக பொதுச் செயலாளர் மற்றும் காட்பாடி தொகுதியில் அங்கு 13வது முறையாக போட்டியிடக்கூடிய துரைமுருகனின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் திமுக, அதிமுக, தாவேகா மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இப்போது நடைபெற்று வருகிறது. இங்கு திருமங்கலம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளரின் வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது ஏற்கப்படவில்லை என இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்மொழிந்தவர்களின் முகவரிகள் குளறுபடி இருப்பதால் அந்த 3 வேட்பாளர்களின் வேட்புமனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பது ஏற்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமங்கலம் தொகுதியில் 3 வேட்பாளர்களின் மனுக்கள் முன்மொழிவு முகவரிகள் தவறாக இருந்ததால் அந்த வேட்புமனுக்கள் ஏற்கப்படாது என நிராகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை உள்ள 234 தொகுதிகளிலுமே அந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜனின் வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா ஆளுநராகவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் MLA பதவிக்கு போட்டியிடுகிறார். அவருடைய
வேட்புமனுவும் ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல தமிழகம் முழுவதும் முன்னணி தலைவர்கள் மற்றும் முக்கிய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.